ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாலேண்ட் ப்ரமோட்டாசி. இன்றைக்கி நாம் ஒரு 5 வருடம் ஆகிய ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து கோணத்தில் நமக்கு ஞானம் காலனின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் இந்த வீடை உங்களுக்கு வடக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆசாரிபள்ளத்திலிருந்து வந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு இருக்குது. அதே போல் கோணத்திலிருந்து வந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதாவது ஆசாரிப்பள்ளமும் கோணமும் நீங்கள் 2 பாதையில் எந்த பாதையில் வந்தாலுமே இந்த வீட்டுக்கு வரக்கூடிய இடத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த வீடு பார்த்திங்கன்னா கோணம் ஞானம் காலனின்னு சொல்லுவாங்க. இந்த ஞானம் காலனி பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டினுடைய கார் பார்க்கிங் பார்க்குறீங்க. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மார்பிள் டைல்ஸ் எல்லாம் போட்டு ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வீடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் 10 சென்ட் இருக்குங்க. அந்த 10 சென்ட்டில் தான் இந்த வீடை நமக்கு வடக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் நல்ல ஒரு ஃபார்ச்சுனர் கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங்கும் இருக்குது. அதே போல் வீட்டினுடைய சிட் அவுட் பார்க்குறீங்க, ஃப்ரண்டில் கம்ப்ளீட்டாகவே டைல்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப மாடலாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த வீட்டினுடைய கதவு ஜன்னல் நிலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தேக்கு மரத்தில் போட்டுங்க. அதாவது பர்மா தேக்கு அவங்க சொந்தமாக தடி எடுத்து அறுத்து செய்த ஒரு கதவு ஜன்னல்லாம் அப்படி தான் போட்டிருக்காங்க. அதே போல் இந்த வீட்டினுடைய ஹால் ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வீட்டுக்கு 2 ஹால் ரூம் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஹால் ரூமில் பார்க்கக்கூடிய மார்பிள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இத்தாலியனில் இருந்து அவங்க சொந்தமாக எடுத்து இந்த மார்பிள்லாம் போட்டிருக்காங்க தரைக்கு. அதாவது இது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு மார்பிள் தான் இந்த கல். இப்போ இந்த ஹால் ரூமில் இருந்தே நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் ரூம்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரையருக்கான ஒரு ரூமையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் ஹால் ரூம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த செகண்ட் ஹால் ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெங்க்த்தாக பெரிய சைஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஹால் ரூம்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு டிவி ஸ்டாண்டு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த ஹால் ரூம் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அதே போல் எல்லா ரூம்லேயும் எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் ஏசி வச்சுருப்பாங்க. அதுபோல் இந்த வீட்டினுடைய பெட்ரூமை பார்க்குறோம். அதாவது இந்த வீட்டுக்கு மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. 4 பெட்ரூம் பார்த்திங்கன்னா 4மே நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடுங்க. அதாவது இந்த வீடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு இதெல்லாமே கதவு ஜன்னல் கபோர்டு ஒர்க்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா சுத்தமான தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு ஆற்று மணல்லே சொந்தமாக அவங்களுக்குன்னே பார்த்து கட்டின ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். போல் நீங்கள் இப்போ பார்க்குறது டைனிங் ஹாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு 10 பேர் இருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெரிய டைனிங் ஹால் தான் பண்ணியிருக்காங்க. அதே போல் கிச்சன் பார்க்குறீங்க. கிச்சனும் பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு அது இதெல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே சுத்தமான தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் கிச்சனும் நல்ல ஒரு லெங்க்த்தாக பெரிய சைஸாக மாடலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லா இடத்துலையுமே ஏசி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். அதே போல் இந்த வீட்டினுடைய இன்னொரு பெட்ரூமை பார்ப்போம். அதாவது பார்க்குறீங்க, இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட்ரல் ஏசி எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுபோல் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தேக்கு மரத்தில் கொடுத்த இது தான் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதில் அட்டாச் பாத்ரூம் எங்கே இருக்குதுன்னே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த பாத்ரூமை கபோர்டு ஒர்க்கிலே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த பாத்ரூம் டைல்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே விலை உயர்ந்த ஒரு டைல்ஸு கோப்பைகள் தான் இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க. அதுபோல் நமக்கு ஷவர் பார்த்திங்கன்னா டாப்பில் இருந்தே வரக்கூடிய அளவுக்கு ஒரு செட்டப்பாக இதை அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த 10 சென்ட் கொண்ட இந்த மனைக்கு இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2.25 கோடி கேட்குறாங்க. அதாவது 2.25 கோடி கேட்குறாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய பெட்ரூம் எல்லா பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த 4 பெட்ரூம் இருக்குது. இந்த 4 பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி தான் அமைஞ்சிருக்குது. அதே போல் வீடு ஃபுல்லாகவே நமக்கு ஏசி
அதே போல் இந்த கதவு ஜன்னல்லாம் நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாக கொடுத்துருப்பாங்க. அதாவது சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12 இன்ச்சு அந்த ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. இந்த கதவு ஜன்னல் நிலையெல்லாம் 12 அடி வீதியில் தான் கொடுத்துருப்பாங்க. இதேபோல் எல்லா இடத்துக்கும் டாப் ஏசி வச்சுருக்காங்க. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு தாங்க. அந்த வீடை வந்து அவங்க பார்த்து ரசித்து கட்டின ஒரு அழகான வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம். அதே போல் இப்போ ஃப்ரையர் ரூமை தான் பார்க்குறோம். இந்த ஃப்ரையர் ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த 10 சென்ட் வீடு பார்த்திங்கன்னா நமக்கு வடக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த வீட்டினுடைய பாதை வசதிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய பாதை வசதி கொடுத்துருங்க. அதாவது இந்த பாதை பார்த்திங்கன்னா நமக்கு 33 அடி பாதை வசதி கொடுத்துருங்க. அதாவது இந்த வீட்டினுடைய வடக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் நமக்கு 33 அடி பாதை வசதி இருக்குதுங்க. ரொம்ப ஒரு அருமையான வீடை தான் நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த வீட்டினுடைய பாத்ரூம்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல பெரிய சைஸாக தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துலேயுமே ஷவர் பார்த்திங்கன்னா டாப்பில் தான் இருக்கும். நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க பாத்ரூமெல்லாம். இந்த 10 சென்ட் கொண்ட இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2.25 கோடி கேட்குறாங்க. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. நிறைய பேர் ஞானம் காலனி பக்கம் வீடு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்டில் தான் இந்த வீடை நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம். அதே போல் உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம். ஒரு பிரம்மாண்டமான வீடை நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். இந்த வீடுகள்லாம் உடனடியாக சேல் ஆகிருங்க. ஏன்னா இது ஆச்சரியம் ஊட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும். அதாவது இந்த வீடை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டுக்கு இது வந்து செட் ஆகும்னா இந்த வீடை நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக பார்த்து கட்டின ஒரு வீடு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்குங்க. உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.